அன்பு தமிழ் மக்களே வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகள் இப்போது நம்ம ஈரான் பெருசாக ஏதோ நடக்க போகுது என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஈரான் புத்திசாலி, மிக பெரிய கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சா உடனே காலில் விழுந்துருவார். அப்படி தான் இப்போ அமெரிக்கா காலில் விழுந்துட்டார். எல்லாம் இந்திய அரசியல் கட்சிகளை பார்த்து படித்தது தான், வேற என்ன. துருக்கியில் உள்ள பெருசும் ஈரான் பெருசுக்கு ஃபோனை போட்டு இங்கேயும் மக்கள் என் மேலே வெறுப்பில் தான் இருக்காங்க, என்னைக்கு இங்கே வெடிக்கும்னு தெரியல, நான் ஈரானுக்கு ஓடி வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் நீ முதல்ல கலவரத்தை ஆரம்பிச்சிட்டிய பெருசு என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் இந்த துருக்கி பெருசு. இதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, எந்த இஸ்லாமிய தலைவனுக்கும் நாடாள தெரியல என்பது தெளிவாக தெரிகிறது. இதுக்கு தான் அரபி எங்கள் மூச்சு, அதற்கு ஒரு ஆபத்து என்றால் என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன், உயிர் அரபிக்கு உடல் இந்த பாலைவன மண்ணுக்கு என்று சினிமா டயலாக் எல்லாம் சேர்த்து பேசாதீங்கடான்னு சொல்றது கேட்குறீங்களா? அரபி தங்கத்தட்டில் வைத்த மைசூர் பாகு என்று பெருமை பீத்தாதீங்கடான்னு சொன்ன கேட்கீங்களா? தொல்காப்பியனை பழித்தவனை இந்த உலகமே தொலைந்து போக வைத்தது. திருக்குறளை பழித்தவன் திருடன் பட்டம் சுமப்பான் என்பது வரலாறு. கடவுளை கல் என்று சொன்னவன் தலையில் கக்கா போகும், அதை துடைக்க கூட முடியாம அவன் வெயிலில் நிற்பான் என்பது என் முப்பாட்டம் சொல்லிட்டு போன உண்மை. நுழலும் தன் வாயால் கெடும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த ஈரான். அடுத்த 24 மணி நேரத்தில் அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கும் என்று பள்ளி ஜோதிடம் சொன்னாலும் அது நடக்கவில்லை. அமெரிக்க போர்க்கப்பல்கள் செங்கடலை நோக்கி செல்கின்றன. செங்கடல் ஒரு செங்குருதி கடலாக மாறும் என்று கட்டியங்கள் கூறுகின்றன. ஆனால் அது நடக்க காணோம். நமக்கு வீடியோ போட முடியல. ஈரானின் அப்பாஸ் அராக்கி, நாங்கள் இங்கே யாரையும் அரக்கத்தனமாக தூக்கில் போடலை, யாரையும் தூக்கில் போடவும் மாட்டோம், தூக்கில் போட சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் நீங்கள் இந்த ஈரானிய மக்கள் பண்ணுனா கூட நாங்கள் யாரையும் தூக்கில் போட மாட்டோம்னா போட மாட்டோம் தான், போடவே மாட்டோம் ஐயா. இப்போ என்ன செய்வேன்? தூக்கில் போடுற இரும்பு கிளாம்பை கூட கலட்டி தூர வீசிட்டோம் தெரியுமா? ஜெயிலில் இருந்த கயிறுகளை எல்லாம் எரித்து போகி பண்டிகையை கொண்டாடிட்டோம். நாங்களே இப்போ தூக்கில் தொங்கணும்னா கூட ஒரு முழம் கயிறு கூட எங்ககிட்ட இல்லைப்பா அப்படின்னு இப்போ தூக்கு தண்டனை என்பது ஈரானில் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் யாரு? ட்ரம்ப்பு. பொதுமக்களில் யாரையாவது தூக்கில் போட்டால் அமெரிக்கா ஈரானை தாக்கும் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். இந்த ரியாக்ஷன் எல்லாம் நான் சொன்ன இந்த ரியாக்ஷன் எல்லாம் அங்கே நடந்தது. நல்லா நடத்துகிறாங்கப்பா அரசாங்கத்தை. தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போகிறீங்களா? ட்ரம்ப் இப்போ வெயிட் அண்ட் சி அப்ரோச்சில் இருக்கார். இஸ்ரேலில் உள்ள முனிசிபாலிட்டி தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பங்கர் ஷெல்டர்களை எல்லாம் பொதுமக்களுக்கு திறந்து வைத்துள்ளது. மறைகலந்த கோமினியின் வாரிசுகள் இஸ்ரேலை தாக்கக்கூடும் என்ற அச்சத்தில் அவை திறக்கப்பட்டுள்ளது இப்போது. அதோடு அப்பாஸ் அராக்கி அரக்கித்தனமாக இன்னொன்றையும் சொல்லியிருக்காரு. நாங்கள் இவ்வளவு கெஞ்சியும் ஈரானை அமெரிக்கா தாக்கினால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க மிலிட்டரி பேஸுகளை நாங்கள் தாக்குவோம், அதில் சில மிசைல்கள் குறிதப்பி இஸ்ரேலை தாக்கினாலும் தாக்கும் என்று ஒரு மென்மையான ஒரு வாணியை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு மேலே இப்போ எந்த விமானங்களும் பறப்பதில்லை. எல்லா நாடுகளும் தங்கள் குடிமக்களை ஈரானை விட்டு வெளியேறும்படி சொல்லிவிட்டது. இந்தியர்களும் பெரும்பாலும் அனைவரும் வெளியேறிவிட்டார்கள் ஈரானை விட்டு. எண்ணெய் உற்பத்தி அங்கு நின்று போனது. உணவு ஸ்டாக்கு தீர்ந்து கொண்டிருக்கிறது. ஐநாவின் ஹெலிகாப்டரில் உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள், இந்த லோடுகள் எல்லாம் ஏற்றப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. இதனால் காசாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்று அங்குள்ள பாலஸ்தீனர்கள் கவலைப்பட்டார்கள். உங்களுக்கு 3 வேளையும் வயிறார சாப்பாடு போடப்படும் என்ற கேரண்டியை பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு மூச்சே வந்தது. அடுத்த ஸ்டெப்பு என்ன என்று தெரியாமல் அமெரிக்கா இப்போது முழிக்கிறது, திணறுகிறது போல தெரிகிறது. இஸ்ரேலில் பொதுமக்கள் ஈரானுக்கு ஆதரவாக பெஹ்லாவி படங்களையும் ஈரானிய கொடிகளையும் வைத்து ரெஜிம் சேஞ்ச் வேண்டும் என்று கோஷம் போடுகிறார்கள் இந்த இஸ்ரேலியர்கள். நேத்தன்யாகு பங்களாவுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு
சேவ் ஈரான் என்று கோஷம் போடுகிறார்கள். ஏதாவது ஒரு கோஷம் அவர் பங்களா முன்னால் நின்று போடலைன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது போல இருக்கு. 2 வருஷமாக போட்ட அந்த கோஷம் போட்ட பழக்கத்தை அவங்களால உடனே நிறுத்த முடியுமா? அதிகப்படியான இராணுவத்தை வைத்து உள்நாட்டு எதிரிகளை தாக்கும் முனைப்பில் இருக்கிறார் கோமேனி. ஈரானின் மேல் குண்டு போட்டால் நோபல் பரிசு வாய்ப்பு பறிபோய்விடுமே என்ற கவலையில் இருக்கிறார் ட்ரம்ப். தமிழனுக்கு டாஸ்மாக் எவ்வளவு அவசியமோ, எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு அவசியம் ட்ரம்புக்கு நோபல் பரிசு. அதை வாங்க அவர் படாத பாடுபடுகிறார். ட்ரம்பை நோபல் பரிசு கமிட்டியும் கனிவோடு பார்க்க மாட்டேங்குது. நாம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. போரை அமெரிக்கா தொடங்கினால் ஈரானில் உள்ள ஏவுகணைகளை தடுக்கும் தானியங்கிகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம், அவைகள் செயல்படாததை அமெரிக்கா இந்த உலகத்துக்கு காட்டிவிடுமோ என்று சீனா பயப்படுகிறது. ஏன்னா சீனா தானே ஈரானுக்கு சப்ளை பண்ணியிருக்கு. ஏற்கனவே சிந்தூர் பொட்டு யுத்தத்தில் JC-10 ஃபைட்டர் ஜெட்டுக்கு குங்குமம் போட்டு வச்சு விட்டுட்டானுங்க இந்த இந்தியனுங்க. துருக்கி ட்ரோனுக்கு மாலை போட்டு இறுதி மரியாதையும் பண்ணி விட்டாங்க. அதனால் சீனா துருக்கி மேய்டு ஆயுதங்களை வாங்க எவனுமே வரமாட்டேங்கிறான். அதனால் ஈரான் யுத்தத்தில் தலையிடாமல் ஒதுங்கி நின்று சேட்டலைட் மூலமாக பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோ என்னோட S-400 வேணால் தந்து உதவுறேன், அதுக்கு மேலே என்கிட்ட எந்த உதவியும் கேட்காதீங்கப்பா என்று ஒதுங்கி விட்டது. என்னால் வேற ஒன்றும் செய்ய முடியாதப்பா என்று சொல்லிவிட்டது ஈரானுக்கு. ஏவுகணைகளை தவிர வேறு எந்த ஆயுதமும் ஈரானிடம் இல்லை. அமெரிக்கா ரவுடி தான் இந்த பொருளாதார தடையை கொண்டு வந்து எங்களை எந்த நாட்டோடையும் ஆயுத பரிமாற்றம், ஆயுதங்களை வாங்கிறதுக்கோ முடியாதபடி பண்ணிவிட்டானே. ஐரோப்பிய யூனியன் நாடுகள்கிட்ட சொல்லி அதை தடுத்து விட்டாரே. ஈரான் உயிரோடு இருப்பதே இஸ்ரேலை அழிப்பதற்குத்தான். ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை கம்பம்புல்லு போட்டு வளர்ப்பதே இந்த இஸ்ரேலியனை கொல்லத்தான். இந்த யாஹ்யா சின்னர் பய அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சமாதியை கட்டிட்டு போயிட்டானே. அவனோட சமாதிக்குள்ளே கூட போக முடியாமல் இப்போ இஸ்ரேல் டெல் அவீவ் ஆஸ்பத்திரியில் காஞ்சிக்கிட்டு கிடக்கிறான். அதோட 75,000 பாலஸ்தீனர்களுக்கும் சமாதியை கட்டிட்டு போயிட்டான், கட்ட வச்சுட்டான். தனி ஒரு ஈரானால் இனி என்ன செய்ய முடியும்? குழி பறிக்கிறவன் எல்லாம் இப்போ குழிக்குள்ளே தான் விழுந்து கிடக்கிறான். அதை பெருமையாக கொண்டாடவா முடியும்? பெசஸ்கியான் வேற கோமெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு திரிகிறார். கோமெனியால் ஒன்றும் செய்ய முடியல. தூக்கு தண்டனை தடையை அமெரிக்கா கொண்டு வந்ததால் பெசஸ்கியானையும் தூக்கில் ஏற்ற முடியல. இல்லைன்னா ராஜ துரோகம் குற்றம் சாட்டி அவனையும் தூக்கில் ஏற்றி துக்கம் அனுஷ்டித்து இருந்திருப்போம். கொடிய அரக்கம்பத்தில் பறக்க விட்டுருப்போம். அஜர்பைஜான் காட்டு பக்கம் ஹெலிகாப்டரில் போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியதான், வேறு வழி இல்லை. 800 ஈரானியர்களுக்கு உடம்புல எங்கேயோ மச்சம் இருக்குது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ட்ரம்பின் அறிவிப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் ட்ரம்ப் செய்த புண்ணியம். அடங்கமறு என்று சொல்லிக்கிட்டு இருந்த ஈரானிய சிறுத்தையும் இப்போ குழிக்குள்ளே இருந்து சிந்திக்க மறுக்கிறது. சிந்திக்க மறு என்று சொல்லி கொண்டு இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் யுத்தம் வரும் அப்படித்தான் தெரியுது, ஆனால் வராத மாதிரியும் தெரியுது. ஈரானில் இறந்து போனவர்கள் எத்தனை பேர் என்று சப்டைட்டில் போடலாம் என்று ஆசையாக இருந்த அல் ஜசீரா டிவியின் ஆசையிலும் ஈரமில்லாத பாலைவன மண் வந்து விழுந்தது. இஸ்லாமிய நாடுகள் அமைதி நிலைக்கு சென்று விட்டதற்கு காரணம் இந்த போரினால் ஆயில் விலை வீழ்ச்சி ஏற்படும். இந்த போர் ஆயில் விலை வீழ்ச்சிக்கு வித்திடும் என்பதுதான் காரணம். அப்புறம் மோடி சாடி விழுந்து ஓடி வந்து அந்த ஆயில் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவார். அதை சுத்திகரித்து நல்ல விலைக்கு ஐரோப்பிய சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்தியாவின் வளர்ச்சி திட்டங்களில் கொண்டு வந்து முதலீடு செய்திருவார் என்ற கவலையும் அவர்களுக்கு இப்போது வந்துவிட்டது. சவுதி கிட்ட ரெகுலர் கஸ்டமராக இருந்த இந்தியா இப்போது ரஷ்யா கிட்ட தான் போய் வாங்குது ஆயில. அதை அமெரிக்காவாலும் தடுக்க முடியல. இப்போ இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அமெரிக்காவின் ஜிடிபி 4.3 தான், ஆனால் இந்தியாவின் ஜிடிபி 7.4க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. 200% வரி போட்ட அப்புறமும் ஜிடிபி 7.4க்கு மேலே போயிட்டு இருக்கு. கவலை பின்ன வரத்தானே செய்யும். 200% டேரிஃபை இந்தியாவுக்கு மேலே போட்டும் அதை ஒன்றுமே பண்ண முடியலையே. இந்தியா வளர வளர பாகிஸ்தான் இன்னும் கட்ட ரொம்ப கேவலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட இஸ்லாமிய நாடுகளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கே தவிர
வேற ஒன்றும் அவர்களால் செய்ய முடியல. அதனால மோடிக்கு ரெட் கார்பெட்டு வெல்கம் கொடுக்குறாங்க. இப்போ அது ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோடிக்கு ரெட் கார்பெட்டு வெல்கம் கொடுக்குறவங்க பாகிஸ்தானுக்கு ஏன் ரெட் கார்பெட்டு வெல்கம் கொடுக்காம வெறும் கம்பளி போர்வையும் தீக்கங்கையும் அள்ளி கொடுக்குறாங்கன்னு இப்போ தெரியுதா? சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒருவேளை ஈரானில் ஒரு மிலிட்ரி கூ வந்தால் கூட கோமினி எங்கே போவார்? அவர் குடும்பம் துபாய்க்கு தப்பி ஓடுவாங்களா, துருக்கிக்கு ஓடுவாங்களா, அல்லது லிபியாவுக்கு போவாங்களா என்று ஈரானிய திண்ணைகளில் சீட்டு குலுக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஈரானியர்கள். எங்கள் நாட்டுக்கு வந்துடாதீங்கடா என்று கூச்சல் தான் இஸ்லாமிய நாடுகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. ஈரானை அமெரிக்கா இப்போதைக்கு தாக்கப் போவது இல்லை. அந்த வலிமை இஸ்ரேலுக்கு மட்டும்தான் இப்போது இருக்கிறது. போகிற போக்கில் என்ன வேணால் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.